ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பின்வரும் எண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. இது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் நடத்தின ஒரு எக்ஸாமில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த சீரீஸ் பாருங்கள். 2 3 4 9 3 4 5 12 4 5 6 15 2 கொஷின் மார்க் 7 18. இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்பர் நிறைய கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப குழப்பி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஒரு சீக்கிரமாகவே இந்த கொஷின் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அதாவது இதை எப்படி போடலான்னா, இந்த 2லேருந்து 18 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இதை 4 நாளாக பிரிக்க போகிறேன். 2 3 4 இது ஒரு செட் ஆகும். 3 4 5 12 இது ஒரு செட் ஆகும். 4 5 6 15 இது ஒரு செட் ஆகும். 2 கொஷின் மார்க் 7 18 இது ஒரு செட்டாகவும் பிரிக்கிறேன். இதிலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வருங்கிறத கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டை பாருங்கள். 2 3 4 9. ஆக்சுவலாக இது என்னன்னா, இந்த 3 நம்பரையும் கூட்டியிருக்காங்கங்க. 3 நம்பரையும் கூட்டினா என்ன வரும்னா, இந்த லாஸ்ட் நம்பர் வருது. 2 3 5 5 + 4 9. இப்போ அதே மாதிரி தான் மற்றதுலேயும் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். 3 + 4 7 7 + 5 12. ஸோ பாருங்கள், 12 வந்துட்டு. அப்போ சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பரை கூட்டினா 4ஆவதாக இருக்க நம்பர் வருது. இப்போ அடுத்த செட்டு பாருங்கள். 4 + 5 + 6 = 4 5 கூட்டினா 9 6 15. ஸோ 15 வந்துட்டு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த 2 கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பரு +7 = 18. ஆக்சுவலாக இந்த 2ஐயும் 7ஐயும் கூட்டினா 9. 9 கூட எந்த நம்பர் கூட்டினா 18 வரும்? 9 கூட்டினா தான் 18 வரும். அப்போ இந்த இடத்துல 9 இருந்தால் 2 + 9 11 11 + 7 18. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது 9. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது மொதல் 3 நம்பரையும் கூட்டினோம்னா 4ஆவதாக இருக்கிற நம்பர் வந்துட்டு அவ்வளோதான். இதுதான் இதுக்கான மெத்தடு. அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நிறைய எடுத்து போட்டு பாருங்கள். அதுதான் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட கொஸ்டினே தூக்கி அப்படியே கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு தேவையே இருக்காது. ஆன்சர் உங்களுக்கு நீங்கள் போட்டு பார்த்துருந்ததுனால தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது டைம் உங்களுக்கு நிறையா சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறையா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.